வழங்குவது இல்லாமல் போனது. உங்களுக்கு தெரியும், அது இன்னொரு பெரிய டாபிக். உண்மையில தத்தெடுத்தல் இஸ்லாத்துல ஹராமா ஹலாலா, ஏழுமா ஏலதா, தெளிவாகவே ஏலா என்றதுதான் முடிவு. அது நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது வேறொரு டாபிக். உண்மையில தெளிவாகவே ஏலா. சூரத்துல் அஹ்ஸாப்ல 4ம் 5வது வசனங்கள் இதுக்கு ஆதாரம். அப்ப தத்தெடுக்கிறது என்றது இஸ்லாமிய ஷரியத்துல ஹராம் என்று தீர்மானித்து இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்கியதோட இஸ்லாமிய ஷரியத்துல வளர்ப்பு பிள்ளைகளுக்கு வாரிசுரிமை வழங்குவது தடை செய்யப்பட்டுச்சு. எங்க வீட்டுல சொல்லுங்க, உதாரணமாக நான் எங்களுக்கு 2 மகன்மார் இருக்கிறாங்க, வளர்த்த மகனும் இருக்கு. அப்ப 3 பிள்ளைகள், சரியாச்சுன்னா வீட்டுல வளர்ற பிள்ளைகள். பாப்பா மூத்தா போயிட்டாரு. பாப்பட்டிக்கிற சொத்துக்கள் இந்த 3 பேருக்கும் பிரிக்கிறதா, 3 பேர் மட்டும் தான் நீக்கிறேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. 3 பேருக்கும் பிரிக்கிறதா அல்லது இந்த 2 பேருக்கு மட்டும் இந்த வளர்த்த பிள்ளைக்கு இல்லையா என்று பார்த்தா வளர்த்த பிள்ளைய கொடுக்கறது இல்ல. வளர்த்த பிள்ளைக்கு வாரிசுரிமையில பிரிவு பங்கு கிடையாது என்று இஸ்லாமிய ஷரியத்துல உள்ள தீர்மானம். அவருக்கு என்ன செய்யற என்றது பிறகு பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அவரை நாங்க எங்களோட சேர்த்து வளர்க்கறது ஹராம் என்றது ஒரு பிரச்சனை. வளர்த்த பிள்ளைக்கு என்ன செய்யற என்ற கேஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில்கள்லயும் வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். 2வது விஷயம், குடும்ப உறவினர்களுக்கான வாரிசுரிமை சட்டங்கள் சூரத்துன் நிசா 11, 12, 176 போன்ற வசனங்கள் இறங்கியதுடன் முஆஹாத், நான் சொன்னேன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே 2 நபர்களை சேர்த்து விட்டது, சகோதரர்களாகி விட்டது. இதன் மூலம் கொடுக்கிற அந்த வாரிசுரிமையும் இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்கின உடனே அதுவும் நீக்கப்பட்டுச்சு. அப்ப எனவே வளர்ப்பு பிள்ளைகளுக்கும் இஸ்லாமிய ஷரியத்துல வாரிசுரிமை சட்டங்கள் கிடையாது. இஸ்லாத்துல ஆரம்பத்தில் இருந்தது முஆஹாத்னு சொல்லக்கூடிய சகோதரர்களாக பிணைத்து விடுதல் என்ற விஷயத்துக்கும் வாரிசுரிமை கிடையாது. ரைட், அடுத்த விஷயத்தை பாருங்க. சட்ட ரீதியான குடும்ப உறவினர்களுக்கு மாத்திரம் ஆண், பெண், வயோதிபர், சிறுவர் என்ற எத்தரத்தில் இருப்பினும் அவர்களுக்கான சொத்து பங்கை இஸ்லாம் உறுதிப்படுத்தியது. எப்படி சட்ட ரீதியா பார்க்கிற, பிறப்பு மூலமா, திருமணத்தின் மூலமா என்ற விஷயங்கள் இருக்குது. அப்ப பிறகு பார்க்கறதால நான் இங்க வழங்கப்படுத்தல. அந்த உறவினர்களுக்கு மாத்திரம் அவங்க எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம். இப்ப மூத்தா போறாரு, சக்கராத்து ஆள் இருக்கிறார் வச்சுக்கோங்க. அதுக்கு முந்தி வாரிசு தரக்கூடிய ஒரு ஆள் மூத்தானா அவருக்கும் அந்த சொத்து போகும். அவரை மூத்தானது பிறகு பாத்துக்கிற பிரச்சனை வேறாது, அவருக்கும் போகும். வயோதிபர், சின்ன புள்ள, வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் உட்பட சிறுவர் என்ற எத்தரத்தில் இருப்பினும் அவர்களுக்கான சொத்து பங்கை இஸ்லாம் உறுதிப்படுத்தியது. அதுல மிக முக்கியமா இன்னொரு விஷயத்தை போட்டிருக்கிறோம். பால்குடி உறவு மூலம் உருவாகும் உறவு முறைக்கும் வாரிசுரிமை கிடையாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியது. எங்களுக்கு பொதுவாக தெரியும், இந்த மஹரமி அஜ்னபி பிரச்சனைக்கு நாங்க சொல்ற ஒரு பிள்ளைய நாங்க எடுத்து வளர்க்குறோன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நாங்க எங்கட பொம்புளை ஒன்று பால் கொடுத்துட்டா சரி, பால் கொடுத்துட்டா உம்மா வாயிருவாவ, உம்மோட தங்கச்சி சாட்சி ஆகுவா, உம்மட்ட இருக்கிற மற்ற பிள்ளைகள் எல்லாம் தாத்த தங்கச்சி மாதிரி ஆகுவாங்க இல்லையா? எனவே இப்படி ஆகும். இப்ப இந்த பால்குடி உறவு, இந்த பால் கொடுக்கிறதன் மூலமாக ஏற்படுகிற உறவு இந்த அஜ்னபி மஹரமி பிரச்சனை இல்லாம ஆக்குறது தான். அது தவிர இந்த பால் கொடுத்து வர்ற கணவன், பால் கொடுத்தவருக்கு சொத்துக்கள் இருந்து அவங்க மூத்தானதுக்கு பிறகு அந்த சொத்து பால் குடிச்ச பிள்ளைக்கும் வாரல்ல என்றத இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிருக்கு. மரணித்தவரின் சொத்துக்களில் ஒரு துடையோர், ஒரு ஆள் மூத்தானதுக்கு பிறகு அவர சொத்துக்களை யார் யாருக்கு உரித்திருக்குது என்ன அடிப்படையில் அதை பிரிச்சு போடுறது. அத பல வகையான செலவினங்கள் அவருக்கு வரும். பல வகையான ஒரு துடையோர் வரலாம். முதலாவதே வர விஷயம் என்ற மையத்தை அடக்கம் செய்வதற்குரிய செலவினங்கள், தஜ்ஹீஸுல் மையத் என்று நாங்க சொல்லுவோம். இது அவர சொத்துக்கள் இருந்தும் நாங்க செலவழிக்கலாம், வேற ஆக்களும் செலவழிக்கலாம். நடைமுறையில் அப்படி நடக்கிறதில்ல. நாங்க மகன் செலவழிப்பாரு, இல்லாட்டி அவர சகோதரன் செலவழிப்பாரு. ஒன்றுமே இல்லாத இருந்தா வேறொரு ஆள் செலவழிப்பாரு. நான் மொத்தமாக அதை பொறுப்படுத்துக்கிறேன், 5000 ரூபாய் தானே என்று மாதிரி யோசிப்பாங்க. ஜப்பான் போன்ற நாடுகள் எடுத்து பாருங்க, பெரிய செலவாகும். சில நேரம் மிகப்பெரிய செலவா இருக்கும். அதுக்கு ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள செலவுகள், அதோட சூழல் மாசடையாம இருக்கிறதுக்கான செலவினங்கள் என்று பெருந்தொகை செலவினம். அந்த மாதிரி வர நேரம் சில நேரங்கள்ல இவர சொத்துல இருந்துதான் எடுத்து கொடுக்க வேண்டி வரும். எனவே அதை போட்டிருக்கு. இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. எனவே முதலாவது போட்டிருக்கிறோம். இரண்டாவது, அவர் கொடுக்க வேண்டிய கடனை நிறைவேற்றும்.
அவருக்கு இருக்கிற கடன், அவர் கொடுக்க வேண்டிய கடன். இந்த கடனை நாங்க பல வகைகளாக பிரிக்கிறோம். அடிப்படையில் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று மனிதர்களுக்குரிய கடன்கள், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள். கடன்கள் நாங்க ரெண்டாக பிரிக்கிறோம். மனிதர்களுக்குரிய கடன்கள், அல்லாஹ்வுக்குரிய கடன்கள். மனிதர்களுக்குரிய கடனையும் நாங்க மெயினாக 3 பாதிகளா பிரிக்கிறோம். ஒன்று சொத்தோடு தொடர்பான கடன்கள். சொத்தோடு தொடர்பான கடன்கள் அது எப்படி? இறந்தவர் ஒரு வியாபாரியிடமிருந்து ஒரு பொருளை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காது இருந்தால் எப்படி நடக்கும்? சாதாரணமா நாங்க எங்கட ஃப்ரெண்ட் ஒரு ஆட கடைக்கு போய் நாங்க சொல்றோம், காசை பொருள் அனுப்பிடுறேன், அந்த சாமான வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அப்படி நடக்கும் தானே? சாமான இப்ப வீட்டுல இருக்குது, காசுன்னா கொடுபடல, காசுன்னா கொடுபடல, இவர் காசு கொடுக்கணும். அப்ப எனவே இது சொத்தோடு தொடர்பான கடன், இவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட், இது ஒன்று. இரண்டாவது உதாரணம் போட்டிருக்கிறோம், ஒருவரிடம் ஒரு பொருளை ஈடாக வைத்து கடன் பெற்றிருந்தால். இவர் இப்ப உதாரணமா சொல்லுங்க, சாதாரணமா நடைமுறையில் உதாரணம் எடுப்போமே, இவர வீட்டை வச்சு பேங்க்ல காசு எடுத்திருக்கிறார், வீட்டை ஈடாக வச்சு பேங்க்ல காசு எடுத்திருக்கிறார். ரைட், எனவே வீடு போயிருக்குது, இவர் காசு கொடுக்கணும், இவர்கிட்ட காசு கொடுக்கணும். வீடு உண்மையில யாருக்குரியதுன்னு யோசிச்சு பாருங்க. யாருக்குரியதுண்டா இவர் மூத்தானது போற இவருக்குரியது இல்லை, இப்ப வாரிசுகளுக்குரியது. அப்ப வீடு இவருக்கு திரும்பி வாரிசுகளுக்கு வரணும், அவர் எடுத்த கடன் கொடுக்கப்படணும் பேங்குக்கு. எனவே சொத்துக்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கடன்கள் இருக்கும். இது ஒரு செக்ஷனான கடன். இரண்டாவது கடனை பாருங்க, சுகதேகியாக இருக்கும் போது பெற்ற ஆதாரபூர்வமான கடன்கள். சாதாரணமாக ஒரு மனுஷன் நார்மலான வாழ்க்கையில எடுக்கிற கடன்கள். ஒரு ஆட்ட போய் 1 லட்சம் ரூபாய் காசு தாங்க, நான் வாரக்கிழமை தாரேன், அப்படி சாதாரணமாக நாங்க எடுப்போம். அண்மையில கேள்விப்பட்ட ஒரு கல்யாணம் உண்டு, மிக ஆடம்பரமாக நடந்த கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளோட வாப்பா எடுத்திருக்கிற கடன் 1 கோடி ரூபாய். கல்யாணத்துக்கு எடுத்த கடன், சாதாரணமாக எடுக்கிற கடன்கள் இதெல்லாம். ரைட், அப்படின்னா இப்படி இருக்குது சமூகத்தில். சாதாரணமாக எங்களோட நடைமுறையில் இருக்கிற கடன்கள், நாங்க மூத்தாக கிட்ட சக்கராத் ஹால்ல சொல்ற கடன் அல்ல, இது சாதாரணமான நடைமுறையில் இருக்கிற கடன். சொல்ற தைனுசிஹா, இப்படி ஒரு வகையான கடன் இருக்கு. மூன்றாவது மரண வேளையில் ஏற்றுக்கொண்ட கடன். சொல்ற தைனுல் மரத். ஒரு ஆள் சக்கராத் ஹால் இருக்கிறாரு, இதுவரை காலம் யார்கிட்டையும் இவர் இதை பத்தி ஒன்றுமே பேசல, அந்த நேரத்தில் சொல்றாரு, நான் இவர்கிட்ட கடன் எடுத்திருந்தேன், நிச்சயகாலத்துக்கு முந்தைய எடுத்த கடன் கொடுபடல, அப்படி சொல்றாரு. கடைசி நேரத்தில் இதுக்கு முந்தைய யாருக்குமே சொல்லி, எழுத்து ரூபத்தில் எந்த ஆதாரங்களும் இல்லை, எழுதி வச்சிருந்தால் ஓகே, அது ஏற்கனவே சுகதேகியா இருக்கிற போது எடுக்கப்பட்ட கடன். இப்படியான கடன்கள் மூன்றாவது வகை. அப்ப மனிதர்களுடைய கடன்கள் இப்படி 3ஆக பிரியும். அடுத்தது அல்லாஹ்வுக்குரிய கடன்கள். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்ததனால அதை செய்வதற்கான கடன்கள். உதாரணமாக ஜக்காத், கஃபாரா, நேர்ச்சை. இப்ப உதாரணமாக நோன்பு காலத்துல பகல் நேரத்துல நோன்பு பிடிச்சு கொண்டு தன்னை மனைவியோடு உடல் உறவில் ஈடுபட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு கஃபாரா இருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஓடுறேன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்தல், அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடித்தல், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவோ அல்லது உடையோ வழங்குதல். அப்ப சொல்லுங்க, இவர் 60 ஏழைகளுக்கு உணவு உடை வழங்கணும் என்ற நிலைமையில் இருந்தார், ஆனா கொடுபடல, மூத்தா பெத்தறதுக்கல்ல. அப்ப எனவே இது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய இது. ஹஜ் உதாரணமா, ஜக்காத் உதாரணமா. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள். இப்படியான கடன்களும் இருக்குது. பிறகு அதோட மரணித்தவரின் சொத்துக்கள் உரித்துடையவர் என்ற பாதிக்கல வார இன்னொரு குரூப் வசியத்தை நிறைவேற்றல், மரண சாசனம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். மரணித்தவர் மூத்தாகிறதுக்கு முந்தி சொல்றாரு, ஏண்ட சொத்துக்கள்ல இந்த பகுதி இந்த மதரசா கொடுத்துருங்க, அல்லது இந்த பள்ளிவாசலை கொடுங்க, அல்லது ஏண்ட ஃப்ரெண்டுக்கு கொடுங்க, அல்லது அரசாங்க தேவைகளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு மதங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுங்க. இப்படி ஏதாவது ஒன்றுக்கும் எழுதி வச்சுட்டு போகலாம், அல்லது சாட்சிகளோட சொல்லி வச்சுட்டு போகலாம். இப்படி ஏதாவது சொல்லியிருந்தால், நடந்திருந்தால் அதுக்கு நாங்கள் சொல்ற வசியத். இஸ்லாமிய ஷரியத்தின் படி 1/3 முழு சொத்துல
மூன்றில் ஒரு பங்கைத்தான் வசிய செய்யலாம். ஏன் விளங்குதா? ஏன் காரணம் அது? மூணில் ஒன்றை விட கூட்டினா என்ன பிரச்சனை? குழப்பம் வந்தா எல்லாத்தையும் வசி சொல்றோம். அங்க ஏற்கனவே சொன்ன பிரச்சனை வரும்னா ஆட்டோமேட்டிக்கலி சொத்துக்கள் வாரிசுகளுக்கு பிரியணும். பிரியறதுக்கு சொத்தே இருக்காது. ரைட். அடுத்து இன்னொரு காரணம், வாரிசுகள் பாதிக்கப்படக்கூடாது. வாரிசுகள் பாதிக்கப்படக்கூடாது. தெளிவாகவே இதில் ஒரு குர்ஆன் வசனத்தை ஹதீஸை போட்டிருக்கிறோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி, ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்துக்கு வந்தவர், ஒரு பெரிய சஹாபி. அவர் சக்கராத் ஹால் இருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் நோய் விசாரிக்க போறாங்க. அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாருன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் இருக்குது, இந்த சொத்துக்களை நான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துறதுக்கு விரும்புறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செய்யல அவங்களுக்கு. அப்ப அவர் கேட்கிறாங்க, அரவாசம் கொடுக்கவா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுவும் செய்யலாம். 3/2 கொடுக்கவா? அதுவும் ஏலாம். அப்ப 3/1 கொடுக்கவா கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்ற இந்த வசனம் இதுல போட்டிருக்க, அஸ்ஸுலுஸ் 3/1 வஸ்ஸுலுசு கஸீர், 3/1 கொடுக்கறது கூட கூடத்தான். 3/1 கொடுக்கலாம், சட்டப்படி கொடுக்கலாம், அது கொடுக்கிறதும் கூடத்தான். ஏன் அது கொடுக்கப்படாது? இன்னக அன் ததர வரசதக அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூன அன்னாஸ். மக்கள்கிட்ட போய் கையேந்தி காசில்லாண்டு தேவைகளை கூறி கேட்கிறதாக கொண்ட பரம்பரையை விட்டு செல்றதை விட அவங்க கேட்காம நல்ல மான மரியாதையோட விட்டு செல்றது தான் உனக்கு நல்லது. அதுதான் ஹைர். இப்படி சில நேரங்கள் எங்களோட சமூகத்தில் இப்படி சில சிந்தனைகள் இருக்காங்க. அதாவது எங்களோட சொத்து முழுவதும் நாங்கள் ஒரு தர்மஸ்தானத்துக்கு கொடுத்துட்டு போனா எங்களுக்கு முழு நன்மை கிடைக்கும், எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போனா நல்லம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா ஹதீஸ் அதுக்கு மிக தலைகீழா மாற்று. 3/1 தான் விரும்பினா கொடுக்கலாம். ரைட். இதுல இன்னொரு விஷயம் போட்டிருக்கிறோம். சரி, 3/1 விட கூட கொடுத்திருக்கிறார்னு வச்சுக்கோங்க. 3/1 விட கூட கொடுத்திருக்கிறார் என்றால் வாரிசுகள் அனைவரும் ஒன்றுபட்டு ஏகோபித்து எங்கட சொத்துக்கள்ல போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வர வேண்டிய பங்குகள்ல போனாலும் பரவாயில்லை என்று உடன்பட்டாலே தவிர 3/1 விட கூட கொடுக்க. எனவே அந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோ. அப்ப அடுத்தது, இப்ப நாங்க சொல்லி வரணும்டா, மரணித்தவரின் சொத்துக்கள் உரித்துடையவர், மரணித்தவர் விட்டு போற சொத்துக்களை யார் யாருக்கு உரித்துகள் கிடைக்கும்? அடக்கம் செய்வதற்கான செலவினங்கள், கடன் பல வகைகள் இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றணும். பிறகு வசியத்தை நிறைவேற்றணும். இப்ப மிஞ்சிற சொத்து எல்லாம் கொடுத்துட்டு மிஞ்சிற சொத்து வாரிசுகளுக்கு உரிய பங்குகளை பிரித்தல். இதுக்கு பிறகு மிஞ்சிறது வாரிசுகளுக்குரிய. இந்த வாரிசுகளுக்குரிய சொத்துக்கள்ல வாரிசுகளுக்குரியதில் ஒரு ஆள் மூத்தானதுக்கு பிறகு அவர் விட்டு செல்லுகிற சொத்துக்களை என்ன ஆர்டர் படி பிரிக்கிற, எதுக்கு முதல், இது 2வது, இது 3வது, இது 4வது, அப்படி இவை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒழுங்குகள் என்ன ஆர்டர்ல அதை பிரிக்கிற. முதலாவது செய்ய வேண்டியது என்ன? சொத்தோடு தொடர்பான கடன்கள். நாங்க சொன்னோம், அந்த சாமான வாங்கிட்டு காசு கொடுக்காம வந்தது, என்ன பேங்க்ல ஊட்ட வச்சுட்டு வந்தது, அதுதான் முதன்மைப்படுத்தணும். முதலாவது விஷயம் அதுதான், அதான் முதலாவது கொடுக்கணும். 2வது மையத்தை அடக்கம் செய்வதற்குரிய செலவினங்கள், 2வது விஷயம். 3வது சுகதேகியாக இருக்கும் போது பெற்ற ஆதாரபூர்வமான கடன்கள், 3வது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. 4வது அல்லாஹ்வுக்குரிய கடன்கள். 5வது மரண வேளையில் ஏற்றுக்கொண்ட கடன்கள். 6வது வசியத்தை நிறைவேற்றல். 7வது எல்லாம் முடிச்சுட்டு மிஞ்சினா தான் வாரிசுகளுக்குரிய பங்குகளை பிரித்தல். பெரிய சொத்துக்காரனுக்கு இந்த பிரச்சனை வராது, கொஞ்சம் சொத்து தான் இருக்குது, இவ்வளவுதான் காசிக்கிற, அவர் பெரிய கடன்காரால். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? இப்ப இருக்கிறது தானே கொடுக்கலாம். எனவே முதலாவது பாக்குற இவர் சொத்தோடு தொடர்பான கடன்கள் ஏதாவது எடுத்துக்கிறாரா, அதைத்தான் முதலாவது கொடுக்குற. கடையில வாங்கிட்டு வந்துக்கிறார் சாமான், மாதம் காசுதாரன் வாங்குற சிலாக்கள் பேங்க்ல புக்கு சாமான வீட்டுக்கு வந்து ஆக்கி சாப்பிட்டு இருப்பாங்க, அதை காசு கொடுத்தில்ல, மூத்தா போனார் மனுஷன். இப்ப எதுக்கு முன்னுரிமை கொடுக்குற? அதுக்கு தான் அந்த கடைக்குள்ள சாமான், கடைக்குள்ள காசு பஸ்ல கொடுங்க, அதுதான். ரைட். அப்ப எனவே இந்த ஆர்டர் படி தான் நாங்க பாக்குறோம். அப்ப அடுத்த தலைப்புக்கு வருவோம். வாரிசுரிமையின் பிரதான அடிப்படைகள், ஆக மெயின் அடிப்படைகள், அர்கானுல் இர்ஸ், வாரிசுரிமையுடைய அடிப்படை. இந்த அடிப்படைகள் இல்லாம வாரிசுரிமை ஒன்றை செயற்படுத்தலாம். இதுல ஏதாலும் ஒன்று இல்லாட்டி வாரிசுரிமை அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். ரைட். ஒன்று வாரிசுரிமையை ஏற்படுத்துபவர், அது சொல்ற முவர்ரிஸ் என்ற அரபுல முதலாவதா வாரிசுரிமையை ஏற்படுத்துபவர் ஈக்கணும். அப்பதான் சொத்து வரும் மத்தாக்களுக்கு. அவர் இல்லாட்டி வாரிசுரிமையே இல்லை. தெளிவான விஷயம்.
தனக்கு பிறகு தனது சொத்துக்களில் அடுத்தவர் வாரிசுரிமை பெறுவதற்கு விட்டு சென்ற மரணமானவர். இதுல நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்திருந்த விளங்கும். எல்லாத்திலையும் நாங்க அடிப்படையா சொல்ற மரணம் என்று மௌத்து. வாரிசுரிமை சட்டங்கள் நடைமுறைக்கு வாரதே ஒரு ஆள் மௌத்தானது போறதுதான். ஒரு ஆள் மூத்தானது போறதுதான். மௌத்துன்றது அடிப்படை ஷர்த். நாங்க பிறகு இது வருது, இதுல வருது, அதையும் பார்த்துக்கலாம். அந்த டைம்லயும் கொஞ்சம் விளங்கப்படுத்துவோம். இரண்டாவது, வாரிசுரிமை பெறுவோம், வாரிசுதாரர். அரபுலையும் வாரிசு நான் சொல்றேன். வாரிசுரிமை பெறுவதற்கு தகுதியை பெற்றவர். இந்த இரண்டாவது அர்கான், இரண்டாவது அடிப்படை. மூன்றாவது அடிப்படை அல் மௌரூஸ், இறந்தவர் விட்டு சென்றவை. அது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒரு பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், ஷரியத்துடைய உரிமையாக இருக்கலாம். அரபு மொழியில் இதுக்கு வேற வேற சொற்களையும் பயன்படுத்துறோம். இரிஸ் என்று பயன்படுத்துறோம், மீராஸ் என்று பயன்படுத்துறோம், தரிகா என்று சொற்கள் பயன்படுத்துறோம். இப்படி பல சொற்கள் இருக்குது. அதுக்கு எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த விஷயம் இருக்கும். இப்ப உதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் மூத்தா போய்த்தார், வாப்பா, பிள்ளைகளும் இருக்கிறாங்க, வைஃப் இருக்கிறாங்க, சொத்து இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே விட்டுட்டு போவாள் அவரு. அப்படி வாரிசுரிமை ஒன்றும் செய்யலாம். ஒன்றுமே அவருக்கு சொந்தமாக எதையுமே விட்டுட்டு போகல. அப்படின்னா வாரிசுரிமை சட்டங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அடிப்படை ஒன்று இல்லை இதுல. அப்ப இந்த மூன்று விஷயங்களும் இருந்தாலும் ஒரு ஆள் மூத்தாக இருக்கணும், வாரிசுதாரர், வாரிசு கொடுப்பவர் மூத்தாக இருக்கணும், வாரிசுதாரர் உயிரோடு இருக்கணும், மூன்றாவது சொத்துக்களும் இருக்கணும். இந்த மூன்று அடிப்படைகளும் இருந்தால்தான் வாரிசுரிமை செயல்படும். சாதாரணமாக யோசிக்கிற நேரமும் விளங்கும். இது சாதாரணமாக யோசிக்கிற நேரம் விளங்கும். அடுத்த தலைப்புக்கு வாங்க. வாரிசுரிமை ஏற்படுவதற்குரிய காரணங்கள், அஸ்பாபுல் இர்ஸ். அஸ்பாபுல் இர்ஸ், வாரிசுரிமை ஏற்படுவதற்குரிய காரணங்கள். இந்த காரணங்கள் இருந்தால்தான் வாரிசுரிமை கிடைக்கும், வாரிசுரிமை நடக்கும். பாருங்க, கீழ்வரும் காரணங்களுள் ஏதாவது ஒன்றின் மூலம் வாரிசுரிமை உண்டாகும். வாரிசுரிமை உண்டாகிறதுக்கு இந்த காரணங்கள்ல ஏதாலும் ஒன்று இருக்கும், ஏதாலும் ஒன்று இருக்கும். முதலாவது காரணம் பாருங்க, ஷரியத் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணம். ஷரியத்துக்கு இருக்குது, என்னென்ன ஷரத்துகளோடு நடந்தால்தான் ஒரு திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எங்களுக்கு சாதாரணமா தெரியும். வழி இருக்கணும், சாட்சிகள் இருக்கணும், கணவன் மனைவி இருக்கணும், அவங்க மஹரமாக இருக்கப்படாது, இந்த மாதிரி ஷரத்துகள் இருக்கு. இந்த அடிப்படையில் ஷரியத் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணம் நடந்தால்தான் அந்த கணவனுக்கு மனைவிக்கும் வாரிசுரிமை கிடைக்கும். கணவன் மூத்தானா மனைவிக்கு எப்படி, மனைவி என்றது வேறொரு பொம்பளை இல்லையா, குடும்ப உறவு இல்லையா, அதுக்குல மனைவி என்றவள் சட்ட ரீதியாக பிணைக்கப்பட்டால்தான் கணவன் சொத்து அவர் மூத்தானது பிறகு மனைவிக்கு வாரிசுரிமையா கிடைக்கும். எப்படி எல்லாம் கிடைக்காது பாருங்க. ஒன்று இப்படி நடந்திருந்தால், ஷரியத் ரீதியாக அனுமதிக்கப்படாத திருமணம், நிகாஹல் பாத்தில், அந்த திருமணமே அங்கீகரிக்கப்படல, வாரிசுரிமையை ஏற்படுத்தாது, வாரிசுரிமை கிடைக்காது. அப்படியா இருந்தா எப்படி? உதாரணம் போட்டிருக்கிறோம். மஹ்ரமியானவரை திருமணம் முடித்திருத்தல். ஒரு ஆள் தாத்திர மகளை கல்யாணம் முடிச்சுக்கிறார், தாத்திர மகளை கல்யாணம் முடிச்சுக்கிறார். அப்ப எனவே தாத்திர மகளை கல்யாணம் முடிக்கிறது ஹராம். கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறாங்க அப்படி ஸ்ரீலங்கா சமூகத்திலேயும் இருக்கிறாங்க. இதுதான் பயங்கரம். உங்களுக்கு தெரிஞ்ச சில நேரம் அக்குறுநில் இருக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்கு, பத்துல்லாத பண்டாரவல ஒரு இடத்துல நான் அந்த நபரையே சந்திச்சேன். பிள்ளைகளும் இருக்கிறாங்க, சொந்த தாத்திர மகளை கல்யாணம் முடிச்சேன். தெரியா, தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து வளர்றதால தமிழ் சமூகத்துல மாமனை கல்யாணம் முடிக்கிறது சாதாரண மரபு, சாதாரண மரபு. அந்த மரபுக்கு ஏற்ப முஸ்லிம்களும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. எனவே திருமணம் முடிச்சு சொல்லுங்க, உதாரணத்துக்கு இப்படி திருமணம் ஒன்று நடந்து அவரு மூத்தா பேத்துறாரு, சொத்துக்கள் இருக்குது. ஷரியத் ரீதியில அந்த சொத்துக்கள் இந்த மனைவிக்கு கிடைக்காது, வாரிசுரிமை ரீதியில அந்த சொத்துக்கள் கிடைக்காது. ஏண்டா நிக்காஹே பாத்தில். சரி, இது ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், வழி சாட்சிகள் இல்லாமல் திருமணம் முடித்தல். வழியும் இல்ல, வழிண்டா பொம்புளோட பொறுப்புதாரி பாப்பா அல்லது பாப்பட பாப்பா அல்லது சாட்சா அல்லது நானா யாராலும் ஒருத்தர், சாட்சிகளும் யாரும் இல்லை,
சும்மா நினைச்சு போ கல்யாணம் முடிச்சுக்கொண்டு அப்படி சொல்லணும். எங்கிட்ட பாஸ்டர் சொல்றாங்க, கணவன் மனைவியும் அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி சும்மா கல்யாணம் முடிச்சு கொண்டவங்க, வலியும் இல்லை சாட்சிகளும் இல்லை. ரைட்? இப்படி திருமணம் முடிச்சு வாழ்ந்துட்டாங்க. மாப்பிள்ளை மௌத்தா போய்த்துட்டாரு, சொத்துக்கள் இருக்கு அவருக்கு. அந்த சொத்துக்கள் ஷரியத் அடிப்படையில் இவருக்கு சொந்தமாகறதில்லை, வாரிசுரிமை அடிப்படையில் கிடைக்கிறது இல்லை. மூன்றாவது கூடி வாழுதல். இது மேற்கு நாடுகள்ல நாங்க பார்க்குற ஒரு விஷயம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்ற, திருமணம் உண்டு இல்லைங்க, சேர்ந்து வாழ்ந்துருக்கிற. விருப்பம் சொன்னா 2 பேரும் பிரிஞ்சுக்கிற, தொடர்ந்து வாழ்ற விருப்பம் இருந்தா தொடர்ந்து வாழும். 2 பேரும் பிரிஞ்சு வேற 2 பேரோட சேர்ந்து வாழ விருப்பமா 2 பேரோட சேர்ந்து வாழ்ந்துக்கு. அப்படி இப்படி ஒரு 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 அநாகரிகமான அல்லது சட்டத்துக்கு உட்படாத ஒரு வகையான திருமணம் அல்ல, அது உண்மையில ஒரு வகையான வாழ்க்கை முறை மேற்கு நாடுகள்ல நாங்க பார்க்கிறோம். இது ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தார். ஒரு முஸ்லீம் ஆணும் ஒரு முஸ்லீம் பெண்ணும் சும்மா சேர்ந்து வாழ்ந்தாங்க, திருமணமும் நடக்கல. நாங்க முன்னு சொன்னது எப்படி, சாட்சிகளும் வழியும் இல்ல, திருமணம் நடந்திருக்கு. இது திருமணமே இல்லை, சும்மா சேர்ந்து வாழ்ந்தது, அவ்வளவுதான். இப்படி வாழ்ந்துட்டு மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டாரு, சொத்துக்கள் இருக்குது, மாப்பிள்ளை அல்ல உண்மையில எடுத்துட்டு அவரோட பார்ட்னர் அப்படி சொல்லுமே, லைஃப் பார்ட்னர் செத்து போயிட்டாரு. அப்ப அந்த சொத்துக்கள் ஷரியத் ரீதியில இந்த பொம்பளைக்கு வராது. அடுத்தது காஃபிரானவரை திருமணம் முடித்திருந்தார். ஒரு சிங்களவன, ஒரு தமிழன, ஒரு கிறிஸ்டியனை இஸ்லாத்துக்கு வராம முடிச்சிருந்தார். காஃபிராகவே இருக்கிற போது முடிச்சது. இஸ்லாத்துக்கு வந்துட்டா விஷயமே முடிஞ்சது. இஸ்லாத்துக்கு வந்துட்டால் அவர் ஏற்கனவே செஞ்ச எல்லா பாவங்களும் இல்லா போயிட்டு அவர் ஒரு தனி முஸ்லீம். இப்ப ஒரு முஸ்லீம் தான் சொல்லுமா, அவர் காஃபிர்னு சொல்றல. இஸ்லாத்துக்கு வரா இல்ல, அவர் காஃபிரா தான் இருக்கிற, இவன் முஸ்லீம். அல்லது அடுத்த பக்கம் அவர் காஃபிர், பொம்பளை முஸ்லீம், அல்லது பொம்பளை காஃபிர், அவன் முஸ்லீம். பொம்பளை காஃபிரான ஆக்கள் இருக்கிறாங்க சமூகத்தில், எங்கட சமூகத்தில் இருக்கிறாங்க. பெரிய ஃபேமிலிஸ் சில நேரங்கள்ல நல்ல எஜுகேட்டட் ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது நத்திங், ஒன்றுமே இல்லை, பிரச்சனை, நார்மலா வாழ்ந்துட்டு போறது என்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஷரியத் ரீதியில வாரிசுரிமை கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. ரைட்? அடுத்து இன்னொரு விஷயம், தற்காலிக திருமணம், நிக்காஹுல் முத்ஆ என்று நாங்க சொல்லுவோம். தற்காலிக திருமணம் இஸ்லாமிய ஷரியத்துல இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்த ஒரு சட்டம். இது பிற்பட்ட காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திருமண அமைப்பை தடை செஞ்சாங்க. நிக்காஹுல் முத்ஆன்னு சொல்லுவோம். ஈரான்ல இது இருக்குது இன்றைக்கும். ரைட்? அது என்னன்னு சொன்னா, தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பயணம் போட்டு வைங்க, நாங்க எங்கேயும் ஒரு ஸ்டடீஸுக்கு அமெரிக்காவுக்கு போட்டு வைங்க உதாரணமா, நாங்க அங்க இருக்கிற காலத்துல ஒரு 2 வருஷம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வருஷத்துக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். சட்ட ரீதியாகவே எல்லாம் செஞ்சு நிக்காகையும் முடிக்கிறோம். ஆனா டார்கெட் என்னடா, தெளிவாகவே சொல்ற, 2 வருஷம் தான் இந்த நிக்கா செல்லுபடியாகும். இந்த டேட்டோட இது டெட்லைன் முடிஞ்சது, கான்ட்ராக்ட் முடிஞ்சு, கான்ட்ராக்ட் திருமணம் தான் அது, அவ்வளவுதான். இஸ்லாமிய ஷரியத்துல இது ஹராம். இப்ப அந்த ஆரம்ப காலத்தில் இது ஒரு தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் அதை அனுமதிச்சிருந்தாங்க. பிற்பட்ட காலங்கள் அது ஹராம் என்று தெளிவாகவே வந்திருக்குது. எனவே இப்படியான ஒரு திருமணத்தை முடிச்சிருந்தாலும் அவரோட பார்ட்னர் மௌத்தாகிட்டா சொத்துக்கள் இருக்கிற போது சொத்துக்கள் வாரிசுரிமை அடிப்படையில் போகாது. அப்ப எனவே நாங்க இது எதுக்கு சொல்றோம்டா, ஒரு ஆள்கிட்ட சொத்துக்கள் இன்னொரு ஆளுக்கு வாரிசுரிமையா கிடைக்கணும்டா ஒரு காரணம் இருக்கணும். ஒரு காரணம் என்னன்னா, சட்ட ரீதியான திருமணம் முடிச்சிருக்கோம். சட்ட ரீதியான திருமணம் முடிச்சிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் வழங்கப்படுத்திருக்கிறோம். சில நேரங்கள்ல சில உள்ரங்கமான சில பிரச்சனைகள் அதுல யோசிக்கப்படுவதனால அதுல ஒரு விஷயம் போட்டுக்கும், இவர்கள் சேர்ந்து வாழ்ந்து உறவு பூண்டிருந்தாலும் வாரிசுரிமை ஏற்படாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது. இப்ப இந்த நான் சொன்ன இந்த மஹரமியானவரை திருமணம் முடித்தல், வழி சாட்சிகள் இல்லாமல் திருமணம் முடித்தல், கூடி வாழ்தல், காஃபிரானவரை திருமணம் முடித்தல், அதே நேரத்தில் தற்காலிக திருமணம், இந்த மாதிரி திருமணங்கள் ஊடாக சேர்த்து நீண்ட காலம் வாழ்ந்துட்டாங்க, குழந்தை குட்டிகளும் ஈக்கு. இப்படி இருந்தாலும் வாரிசுரிமை செல்லுபடியாகிறது இல்லை, வாரிசுரிமை கிடைக்கிறது இல்லை. இன்னொரு விஷயத்தை பாருங்க, அடுத்த போட்டிருக்கிறோம், சரியான முறையில் அமைந்த திருமணத்தின் மூலம் அவர்கள் இருவரும் கூடி வாழாவிட்டாலும் வாரிசுரிமை உருவாகும். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, எங்க ஊர்கள் இப்படி கேசஸ் நடந்துச்சா என்று தெரியல.
இப்ப வெள்ளிக்கிழமை அசரோட நிக்காஹ், ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் குறிப்பிட்ட பெண்ணுக்கும் நிக்காஹ் முடிஞ்சாச்சு, எழுத்தெல்லாம் முடிஞ்சு, சைன் வச்சாச்சு. அது சட்டத்துக்கு இல்லாட்டியும் அரசாங்க சட்டத்துக்கு எல்லாம் முடிஞ்சு. உண்மையில இப்ப இவங்க 2 பேரும் கணவனும் மனைவி. மறுபுறம் மாப்பிள்ளை மூத்தா போயிட்டார். மறுபுறம் மாப்பிள்ளை மூத்தா போயிட்டார். உண்மையில் இவங்க 2 பேரும் கூடவே இல்லை. 2 பேரும் கூடவே இல்லை, சந்திக்கவே இல்லை. சரியா சொன்னா ஆரம்பத்துல மாப்பிள்ளை பாக்குறதுக்கு போயிருக்கலாம் சில நேரம் பாக்குறதுக்கு. அதை தவிர திருமணம் முடிச்சது பிறகு சந்திக்கவே கிடையாது. இப்ப இந்த மாப்பிள்ளை மூத்தாண்டு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்ப மாப்பிள்ளை சொத்து இருக்குது, பெரிய பணக்கார ஆள் அவர். இப்ப அவர் சொத்து இந்த பெண்ணுக்கு போகுமா கேட்டா போகும், சொத்து போகும். நாங்க கொடுப்போமோ என்னன்னு தெரியல, எங்கட நடைமுறையில இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. சொத்து போகும். ஏன் சொத்து போகும்? சட்ட ரீதியாக இவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, கூடி வாழத்தான் இல்லை. எனவே இந்த 2 பக்கமும் இருக்கு. ஹராமான முறையில கூடி வாழ்ந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி வாரிசுரிமை கிடைக்கிறதில்ல. சட்ட ரீதியாக திருமணம் முடிச்சு கூடி வாழாவிட்டாலும் அவங்களுக்கு சொத்துரிமை வாரிசுரிமை கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நாங்க கவனத்தில் கொள்வோம். அப்ப இது முதலாவது காரணத்தை தான் நான் சொன்னேன். இரண்டாவது காரணம் உண்மையான இரத்த உறவு, நசபுல் ஹக்கீகி என்றதான் நான் உண்மையான என்று மொழிபெயர்த்துகிறேன். அதுக்கு வேற எப்படி மொழிபெயர்க்கிறேன் எனக்கு தெரியல. உண்மையான இரத்த உறவு, உறவுகள்ல பல்வேறு வகையான உறவுகள் இருக்கும். இது நான் சொல்ற உண்மையான இரத்த உறவு. எப்படி உண்மையான இரத்த உறவுண்டா, பிறப்பின் மூலம் ஏற்படும் பந்தம். பாப்பா உம்மா அவங்களுக்கு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கும் பாப்பாக்கும் என்ன உறவு? உண்மையான இரத்த உறவு. உண்மையான இரத்த உறவு. உம்மாக்கும் மகனுக்கும் என்ன உறவு? உண்மையான இரத்த உறவு. அவங்களுக்கு இன்னும் பல பிள்ளைகள் வச்சுக்கோங்க. நாங்க நானா, தம்பி, தங்கச்சி, தாத்தான்னு சொல்லுவோம். ஒரே வாப்பா உம்மாக்கு பிறந்தாக்கள். என்ன உறவு? உண்மையாகவே இரத்த உறவு. வேற பிரச்சனையான ஒன்றும் இல்லை. அதுல உம்மோட உம்மா நாங்க உண்மையாகவே உம்மோட உம்மா தான். அவ என்ன அடிப்படையில்? இரத்த ரீதியாக வந்த உறவு. அப்ப பிறப்பின் மூலம் வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொன்னாலும் சரி, பிறப்பின் மூலம் அந்த நசப் உறவு கிடைக்கிற அம்சம். அப்ப அது இல்லாத உறவு முறைகள் எப்படி வரும்? அடுத்த பாயிண்ட் அதுதான். என்ன பாயிண்ட்டா, பால்குடி உறவு, தத்தெடுத்ததன் மூலம் ஏற்பட்ட உறவு என்பவற்றுக்கு வாரிசுரிமை கிடையாது. முந்தைய நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், அதை ஏற்கனவே விளங்கப்படுத்திக்கிறேன். பால்குடி உறவு மூலமும் உறவுகள் வரும், ஆனால் உண்மையான இரத்த உறவு அல்ல. சொல்லுங்க, உதாரணமாக 2 பேர் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு புள்ளை இல்லை, ஹாஸ்பிட்டல்ல காசை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்க. வாங்கி இதுல பிழையானது நான் சொல்றேன், நடைமுறைக்கிறத காசு கொடுத்து வாங்கியாச்சு. பேஸ் சர்டிபிகேட்டையும் மாத்தியாச்சு. எடுத்து வளர்த்தவர் தான் வாப்பா, வீட்டுல அந்த பிள்ளைய பராமரிக்கிறவர் தான் உம்மா என்று பேஸ் சர்டிபிகேட்டும் அப்படித்தான் இருக்குது. நடைமுறையில் இப்படியே இருக்கு. நான் சொல்ற ரூபத்திலேயே இருக்கு. காசு கொடுத்து வாங்கி இப்படியே பேரையும் அங்கேயும் காசு கொடுத்து பிசியையும் மாத்தி, பிசியில உண்மையான வாப்பாவும் உம்மாவும் இல்லை, இந்த போலி உம்மா வாப்பவும் தான் உம்மா வாப்பாவாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ரைட், எல்லாம் சரி. இந்த பிள்ளைய எடுத்து வளர்க்க தொடங்கினதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் பல பிள்ளைகள் கிடைச்சி, பிள்ளை இல்லாததுக்காக தான் எடுத்த கால ஓட்டத்தில் புள்ள கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டு பிள்ளைகளை கிடைச்சி இன்னும் பொம்பளை பிள்ளைகள் 2-3 பேர், ஆம்பளை பிள்ளைகள் 2-3 பேர் வச்சுக்கோங்க. இப்ப உண்மையிலே எப்படி நடந்திருக்கும்? உண்மையிலே வீட்டுல வளர்க்குற நேரம் சொல்லியிருப்பாங்க, இவர் மூத்தவர் தானே நானா தான் வளர்த்திருப்பாங்க. அவரும் உம்மா வாப்பான்னு தான் பேசியிருப்பாரு. கீழுக்கு இருக்கிற ஆக்களுக்கு தங்கச்சி தம்பின்னு தான் வளர்த்திருப்பாரு. எல்லாம் அப்படிதான் பழகிருப்பாங்க. சரி, எல்லாம் சரி. பாப்பா மூத்தானதுக்கு பிறகு அல்லது உம்மா சொத்துக்காரியாக இருந்து உம்மா மூத்தானதுக்கு பிறகு இந்த வளர்த்த பிள்ளைக்கு வாரிசுரிமை கிடைக்குமா? அதுதான் கேள்வி. ஷரியத்தின் படி வாரிசுரிமை கிடைக்காது.
ஏன் கிடைக்காதுண்டா இந்த நசப் இல்ல, நசபுல் ஹக்கீக்கின்னு சொல்றோம் நாங்க. உண்மையான இரத்த உறவுன்றது அதுல கண்டிஷன் அது இல்லைங்க. அதனால வாரிசுரிமை அவருக்கு கிடைக்கும்.